ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து கோட்ஸ் பேஜஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது நீங்கள் பிக்சல் லேபில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமோட ஃபோட்டோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1080க்கு 1080, அதாவது 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பிக்சல் லேபில் 1:1 1080க்கு 1080 அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கோட்ஸ்னால் ஏதோ கோட்ஸ் போடுவீங்க. நான் வந்து ஒரு இமேஜோட சேர்த்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 3Dயில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோட்ஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கோட்ஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசைஸ் வந்து சைஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ரீசைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா கோட்ஸ் நிறைய இருக்குல்ல வேர்ட்ஸ், அதனால். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்குள்ளே போய்க்கலாம். கலர் வந்து நான் ஒயிட் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து கலர் சூஸ் பண்ண போதில்லை. கலர் வந்து வேண்டாம், வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரோக் மட்டும் இல்லை ஆட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரோக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதோட ஸ்ட்ரோக் டெப்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 9 வச்சுக்கிட்டேன். ஸோ 3D வந்து மேலே என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3Dயில் வேணும்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். டெப்த்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2 இல்லை 1 வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இல்லைன்னா ரொம்பவே அந்த 3D எஃபெக்ட் வந்துடும். ஸோ இப்போ இமேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்துல் கலாம் அவரோட ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இது, ஏன்னா இதை வந்து அவரோட கோட்ஸ் தான். ஸோ அதனால் அந்த கோட்ஸை வந்து சைடில் வச்சுட்டு அவரோட ஃபோட்டோ வச்சுக்கிறேன். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து யார் சொல்கிறீங்களோ, யாரோட கோட்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து குறைச்சிட்டு இப்போ அப்துல் கலாம் அவரோட ஃபோட்டோ வந்து இங்கே சைடில் வச்சிட்டேன். ஸோ அவரோட கோட்ஸையும் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக அவுட்புட் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா அது மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3D எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஷேப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போன பிறகு பார்த்தீங்கன்னா 3D ஷேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு அங்கே. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், அந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ண பின்னாடி இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 1 இல்லை 2 3 அது மாதிரி வச்சுக்கோங்க. 3 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு 3D ஃபோட்டோ வித் 3D டெக்ஸ்ட்டோடு இருக்குது. இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமோட நேம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு 3Dயில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்னா 3D எஃபெக்டில் போயிட்டு அந்த டெப்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக சென்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்குள்ளே போய்க்கலாம். போன பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஒப்பாசிட்டி ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வந்து ஸ்ட்ரோக் வித் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லைன் பாக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து அதை கரெக்டாக ஃபுல்லாக பாக்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் நேம் வந்து கொடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் ஐஜி கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். /Instagram ஐக்கானோட கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து உங்களுக்கு சும்மா ஐஜி கோட்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பிக்சல் லேபில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையவே கிரியேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி போஸ்ட் கோட்ஸ் இது மாதிரி போடுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இது மாதிரியான கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.